வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் அரிசி முறுக்கு வத்தல் அதே மாவுலேயே பக்கோடா வத்தல் எப்படி செய்கிறதுங்கிறத செஞ்சு காட்டலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு 4 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு ஜவ்வரிசி மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் அரிசியை நல்லா கழுவி கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 10 கப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதில் ஊற வச்ச ஜவ்வரிசியை கழுவி சேர்த்துக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசி வெந்த உடனே பாத்திரத்தை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது அரைச்சி வச்ச மாவில் 2 கப்பு தண்ணி சேர்த்து தண்ணி போல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கரைச்ச மாவை ஜவ்வரிசி தண்ணியில் சன்னமாக ஊற்றியபடியே கலக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். மாவு நல்லா கலந்தாச்சு. எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக வச்சுக்கிட்டு இப்போ பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். மாவை அடுப்பில் வச்சோடனே கேர்ஃபுல்லாக அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா மாவு கட்டி கட்டியாக வர்றதுக்கும் அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் கவனமாக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாவு ஒரு 20 நிமிஷம் போல் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 20 நிமிஷம் கழித்து மாவு இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியது இப்போ பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கட்டி பெருங்காயம், 2 சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை மாவில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒருவேளை மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 கப்பு சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வெந்த உடனே இந்த மாவுலேருந்து பாதி மாவை நான் பக்கோடா வத்தலுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வத்தலோட காரத்தன்மைக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நான் அடுப்பில் இருக்கிற மாவோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது மாவோட டேஸ்ட்டுக்காகவும் வத்தல் வெள்ளையாக வர்றதுக்காகவும் தான் இந்த எலுமிச்சை பழம் புழிஞ்சி விடுறோம். அவ்வளோதாங்க, முறுக்கு வத்தல் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பக்கோடா வத்தலுக்கு எடுத்து வச்ச மாவுலேயும் ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி அதை இந்த மாவில் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் இதோட கட் பண்ணி போட்டுக்கோங்க. மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பக்கோடா வத்தலுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மொட்டை மாடியில் நல்ல வெயிலில் காய போடணும். இதுக்கு சுத்தமான ஈர காட்டன் துணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மொட்டை மாடியில் ஈரமான காட்டன் துணியை விரித்து வச்சுருக்கேன். இப்போது நான் முறுக்கு குழல் யூஸ் பண்ணி முறுக்கு வத்தல் போட்டு காட்டுறேன். மாவு ஒவ்வொரு தடவையும் எடுக்கிறப்போ கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு மாவு விடுங்க. அப்போ தான் கையில் மாவு ஒட்டாமல் வரும். இதை நான் உங்களுக்கு நீளமாக தான் புழிஞ்சு காட்டுறேன். வத்தல் காய்ஞ்சதும் இதை சின்ன சின்னதாக உடைச்சி விட்டுக்கலாம். அடுத்தது பக்கோடா வத்தல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த வத்தல் ஒரு நாள் பூரா நல்ல வெயிலில் காயணும். ஒரு நாள் காஞ்சதும் இந்த வத்தல் நல்ல துணியில் ஒட்டிகிட்டு இருக்கும். துணியோட பின்பகுதியில் தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ஒரு நாள் நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் இது உள்பகுதியெலாம் நல்லா காஞ்சிருக்காது. அதனால் மறுபடியும் இன்னும் ஒரு நாள்
நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், 2 நாள் வெயிலில் வச்சதுக்கப்புறம் வத்தல் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதை இப்போ எண்ணெயில் பொரித்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்ல வத்தல் பொரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற போதே எடுத்துருங்க. அடுத்தது பக்கோடா வத்தலும் போட்டு பார்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த வத்தல் வகைகள் நம்ம 1 வருஷத்துக்கு கூட எடுத்து வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.